வணக்கம். இன்னைக்கு விமென்ஸ் டே. ஸோ ஐ தாட் ஆஃப் பிரிங்கிங் சம்திங் வெரி இன்ஸ்பைரிங் டு ஆல் தி விமென் அவுட் தேர். எல்லா பெண்களுக்கும் ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு கதையை தான் நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். ஃபல்குனி நாயர். இவங்க பேரை சொல்கிறத விட நைக்கா அப்படின்ற ஒரு ஆன்லைன் கம்பெனியோட ஓனர் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் தெரியும். நைக்கா ஒரு ஆன்லைன் பியூட்டி ப்ராடக்ட் செல்லிங் பிளாட்ஃபார்ம். இந்த ஒரு பர்டிகுலர் பர்சனோட கதையில் ஏகப்பட்ட இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரிஸ் இருக்குது. ஒன் ஆஃப் த வெரி மோஸ்ட் inspiring thing that inspired me a lot is that it is never late to start. அவங்க நைக்கா அப்படின்ற கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களோட வயசு 50 and now almost everybody in India knows நைக்கா. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபல்குனி நாயர் அப்படின்ற ஒரு செல்ஃப் மேட் ஆண்டர்ப்ரினரோட கதையை தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஐ எம் ஸ்ருதி ஃப்ரம் பாரதி அகாடமி. 1963 Feb 19 பாம்பேயில் ஒரு குஜராத்தி கப்பலுக்கு பிறக்கிறவங்க தான் இவங்க. தன்னோட அப்பா ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்றனால சின்ன வயசுலேருந்தே பிஸ்னஸ் மேலே, ஷேர் மார்க்கெட் மேலே நிறைய ஆர்வம், இன்ட்ரெஸ்ட் அண்ட் நாலேஜும் இருந்திருக்கு. தன்னோட ஓன் கம்பெனியை ஆரம்பிக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை. தன்னோட ஸ்கூலிங், காலேஜ் எல்லாம் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி பிஸ்னஸ் பற்றி நிறையா படிக்கிறாங்க, நிறையா தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் ஜாபே கோட்டக் மஹிந்திரா அப்படின்ற ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறாங்க. மேனேஜ்மெண்ட் டைரக்டராகவும் ப்ரொமோட் ஆகப்படுறாங்க. 19 வருஷத்துக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு பிஸ்னஸ் விமன் ஆகணும் அப்படின்ற ஆசை ரொம்ப அதிகமாகிடுச்சு. எதை சார்ந்து பிஸ்னஸ் பண்ணலான்னு யோசிக்கும் போது அவங்களுக்கு பியூட்டி ப்ராடக்ட்ஸ் மேலே, காஸ்மெட்டிக்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகம். ஸோ 2012 நைக்காவை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த டைமில் இந்தியாவில் பியூட்டி திங்ஸ்க்கு அவ்வளோலாம் டிமாண்ட் இல்லை. ஸோ எல்லாருமே கேட்ஜெட்ஸ் பற்றி இல்லைனா புக்ஸ் பற்றி இதை பற்றிலாம் பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லும் போது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இன்றைக்கி இவ்வளோ தூரம் அவங்கள கொண்டு வந்திருக்கு. அவங்க என்ன சொல்லியும் அதை விட்டு விடலை. நைக்கா சான்ஸ்கிரிட்டில் இதோட மீனிங் கதாநாயகி. தன்னோட ப்ராடக்டை யூஸ் பண்ணுற ஒவ்வொரு பொண்ணும் தன்னை தானே கதாநாயகியாக உணரணும் அப்படின்னு நினச்சி வச்ச பேர் தான் இது. கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் வருஷத்துக்கு ரொம்ப டவுன்ஃபாலாக தான் இருந்துச்சு. ஒரு நாளைக்கு ஒரு 10 ஆர்டர் அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி ஒரு நாளைக்கு ஒரு 100 ஆர்டர்ஸ் வர மாதிரி வந்துச்சு. அண்ட் மோர் தென் 100 ஆர்டர்ஸ்லாம் வந்துச்சுன்னா வெப்சைட் ஜாம் ஆகிற அளவுக்கு ரொம்ப மேனேஜ் பண்ணுறதுக்கு திணறினாங்க. கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து நிறையா பேட் ரிவ்யூஸ் வந்துச்சு. டெலிவரி பண்ணுறதுல நிறையா பிரச்சனை வந்துச்சு. பட் ஸ்டில் தி மேனேஜ் டு டெவலப் தி கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் ஆகும்போது தன்னோட டாட்டர், சன் 2 பேருமே ஜாயின் பண்ணுறாங்க நைக்காவில். 2019 பிஸ்னஸ் விமன் ஆஃப் த இயர், ஆண்டர்ப்ரினர் ஆஃப் த இயர், ஏஷியாஸ் பிக்கெஸ்ட் பிஸ்னஸ் விமன்னு ஏகப்பட்ட அவார்ட்ஸை வாங்குகிறாங்க. அண்ட் ரைட் நவ் நைக்காவோட ஒர்த் 45,000 crore. பியூட்டி ப்ராடக்ட்ஸ், ஸ்கின் கேர், ஹேர் கேர், காஸ்மெட்டிக்ஸ்னு இவங்ககிட்ட 35,000+ ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அ வெரி சக்ஸஸ்ஃபுல் அண்ட் இன்ஸ்பைரிங் ஸ்டோரியில் எஸ் இட் இஸ். இந்த மாதிரி பல பெண்களோட சாதனை ஸ்டோரிஸுக்கு தெரிஞ்சுக்க அறிவலையோடு இணைந்து இருங்க. நன்றி, வணக்கம்.